தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஈரோடு சித்தோடு பகுதியில் அமைச்சர் முத்துசாமி தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்த நாள் கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பிறந்தநாள் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் சித்தோடு பகுதியில் உள்ள ஓடக்காடு, குமிழம்பரப்பு, நசியனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி பங்கேற்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 கிலோ அரிசி, எவர் சில்வர் தட்டு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை 1000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.சி. சந்திரகுமார் உள்ளிட்ட மாநில, மாவட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். பாஜகவினர் தமிழகத்திற்கு எதிரானவர்கள் என்று மீண்டும் மீண்டும் நிரூபிப்பதாக விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள சுந்தர குடும்பம்பட்டி கிராமத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிதி வழங்கப்படாது என மத்திய கல்வித்துறை அமைச்சர் பேசியிருப்பது என்பது ஒரு மாநிலத்தையும் மற்றும் ஒரு இனத்தையே அவமானப்படுத்தியது ஆகும் என விமர்சனம் செய்தார். மத்திய அரசின் ஒரு திட்டத்தில் தமிழகம் சேரவில்லை என்றால் தமிழகத்தில் சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என பேசுவது என்பது அயோக்கிய தனத்தில் உச்சம் என்று கடுமையாக சாடினார். தமிழக பாஜக தலைவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழ் மண்ணுக்கு எதிரானவர்கள் என்பதும் தமிழக மக்களுக்கு எதிரானவர்கள் என்பதை மீண்டும் காட்டி இருக்கிறார்கள் என விமர்சனம் செய்ததோடு, மத்திய கல்வித்துறை அமைச்சர் பேசிய விவகாரம் குறித்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மீண்டும் குரல் எழுப்புவோம் எனவும் இதற்காக போராட்டம் நடத்துவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். கோவையில் பாதாள சாக்கடை பணிகளுக்கு தோண்டப்பட்ட குழியில் மண் சரிந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மருதவளை ஐஓபி காலனி வீரகேரளம் சாலையில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 20 வயதுடைய கௌதம் என்ற இளைஞர் பணியாற்றி வந்தார். அப்பொழுது பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் எதிர்பாராத விதமாக மண் சரிந்து அவர் மண்ணில் புதைந்தார். தகவல் அறிந்து அங்கு சென்ற வடவள்ளி காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் உதவியோடு அவரை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். இருப்பினும் அந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு அருகே கல்லூரி மாணவிக்கு சமூக வலைதளத்தின் மூலம் பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கல்லூரியில் படித்து வருகிறார். கடந்த மாதம் அவரது மொபைல் போனில் ஸ்னாப்சாட் என்ற சமூக வலைதளம் வாயிலாக தொடர்பு கொண்ட நபர் தான் சென்னையைச் சேர்ந்த 25 வயது வாலிபர் என கூறி பேசிய நிலையில் கல்லூரி மாணவி தனது புகைப்படங்களை அந்த நபருக்கு பகிர்ந்துள்ளார். அந்த நபர் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அந்தரங்க புகைப்படங்களையும் கேட்டு வாங்கியுள்ளார். நாளடைவில் அந்த நபரின் பேச்சில் சந்தேகமடைந்த கல்லூரி மாணவி பெற்றோரிடம் நடந்ததை கூறியுள்ளார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் செங்கல்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மாணவி கொடுத்த சமூக வலைதள கணக்கை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த நபர் சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய சுரேஷ்குமார் என்பதும், இவர் தனியார் நிறுவனத்தில் காவலாளியாகவும் அதே வேளையில் பகுதி நேர பைக் டாக்ஸி ஓட்டி வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து இவரை கைது செய்த போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் காரக்குறிச்சி மண்பாண்டம் உற்பத்தி கூடத்தில் மண்பானைகள் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளது.
நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே உள்ள காரக்குறிச்சி மண்பாண்ட உற்பத்தி கூடத்தில் மண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான மண்குடங்கள், மண்பானைகள், தண்ணீர் குவளைகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது வெயிலின் அளவு அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அதிகமான அளவில் மண்பானைகளை உபயோகப்படுத்த தொடங்கியுள்ளதால் மண்பாண்டம் செய்யும் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் காரக்குறிச்சி பகுதியில் தயாரிக்கப்படும் மண்பானை, மண்குடங்கள் சுமார் ரூபாய் 150 முதல் அதிகபட்சமாக ரூபாய் 600 வரை தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களுக்கும் விற்பனைக்காக ஏற்றுமதி செய்து வருகின்றனர். நவீன தீண்டாமையை திமுக செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். மதுரையிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் நாங்கள் வேறொரு மொழியை பாடத்திட்டத்தில் கொண்டு வர மாட்டோம் அல்லது நடத்த மாட்டோம் என கூற முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு 3வது மொழியை படிப்பதற்கு உரிமை இருக்கும் பொழுது அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காமல் மறுக்கப்படுவது நவீன தீண்டாமை. இதைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். மாணவர்கள் 3வது மொழியாக எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம், யார் மீதும் இந்தி திணிக்கப்படவில்லை என்று கூறினார். திமுக அவங்க திமுகவினர் நடத்துகிற பள்ளிகளில் குறிப்பாக திமுகவினுடைய முக்கியமான நிர்வாகிகள் நடத்துகின்ற சிபிஎஸ்இ ஸ்கூலில் நாங்கள் வேறொரு மொழியை நடத்த மாட்டோம் அல்லது ஹிந்தியை பயிற்றுவிக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க யாராவது பள்ளிகளை மூடுவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா அவங்க ஏழை எளிய மக்களினுடைய ஏழை எளிய மாணவர்கள் இன்னொரு கூடுதலாக ஒரு மொழி படிக்கக்கூடாது என்பது தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இது ஒரு நவீன தீண்டாமையாக இருக்கிறது. ஒரு மெட்ரிகுலேஷன் படிக்கிற பையன் இப்போ ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கு உரிமை இருக்கிறது 3 மொழி கற்றுக்கிறதுக்கு. சிபிஎஸ்இ ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கு 3 மொழிகளில் கற்றுக்கிறதுக்கான உரிமை இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பை புறக்கணிக்கப்படுவது அல்லது மறுக்கப்படுவது இது ஒரு நவீன தீண்டாமையினுடைய மறு உருவமாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வரும் 24ஆம் தேதி 1000 முதல்வர் மருந்தகங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் முதல்வர் மருந்தகம் திறப்பு விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் பெரிய கருப்பன், வரும் 24ஆம் தேதி 1000 முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் என்றும், தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரையில் 52, கடலூரில் 49, கோவையில் 42, தஞ்சையில் 40 என முதல்வர் மருந்தகங்கள் அமைய உள்ளதாக தெரிவித்தார். மேலும் பிரதமரின் மக்கள் மருந்தகம் உட்பட எந்த மருந்தகங்களிலும் இல்லாத வகையில் மலிவான விலையில் தரமான மருந்துகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் விரைவில் காலியாக உள்ள ரேஷன் கடை பணியாளர் இடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா பாறைப்பட்டி ஊராட்சியில் 34.85 லட்சம் மதிப்பிலான புதிய வகுப்பறை கட்டிடம் மற்றும் 2,53 லட்சம் மதிப்பில் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சியை ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஐ. பெரியசாமி, மொழிக் கொள்கையை பொறுத்தவரை நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்றும், இந்தியை விரும்பி படித்தால் யார் வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம், அதற்கு ஆட்சேபனை கிடையாது, ஆனால் கட்டாயமாக திணிக்கக்கூடாது என்று கருத்து தெரிவித்தார். மேலும் தங்களுக்கு தமிழ் மொழி போதும், தமிழ் உலகையே ஆளும் என்று கருத்து கூறினார். இது ஒரு பெடரல் கம்ப்ளீட்டாக எல்லா மாநிலங்கள் இருக்குது. பன்மொழி பேசக்கூடிய மாநிலங்கள் 14 மொழி பேசக்கூடிய அமைப்பு இந்தியாவில் இவ்வளவு நமக்கு எந்த மாவட்டம் எந்த மாநிலமும் கட்டாய இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ளாது. விரும்பி படித்தால் யார் வேணாலும் படிச்சுட்டு போகிறாங்க, அதுக்கு நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் கட்டாயமாக திணிக்கக்கூடாது, கட்டாயத்தை படிக்கணும்னு சொல்லக்கூடாது. இந்தியை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். விதிமுறை பின்பற்றதுனால தானே இந்தியாவிலே சிறந்த மாநிலம் என்று முதல் மாநிலம்
நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் என்ற பெயர் வந்திருக்கிறது. விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதுவும் சொல்லப்போனால் இன்னும் மாநில அரசு கூடுதல் நிதியை அவர் ஏற்றுக்கொண்டு திட்டங்களை எல்லாம் மக்களுக்காக நிறைவேற்றக்கூடிய மக்களின் முதல்வர் தளபதியார் அவர்கள். கீழ்பண்ணாத்தூரில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் பேரூராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சந்தைமேடு பகுதியில் பேருந்து நிலையம் கட்டுதல், நெடுங்காம்பூண்டியில் குடிநீர் அபிவிருத்தி திட்டம், கீழ்பண்ணாத்தூர் மயான பகுதியில் நவீன எரிவாயு தகன மேடை அமைத்தல், பேரூராட்சி குளக்கரை சீரமைத்து நடைபாதை அமைத்தல் ஆகிய பணிகள் மேற்கொள்வதற்கான நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி பூமி பூஜைகளில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து பேரூராட்சி பகுதிகளில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளும் வகையில் 2 பேட்டரி வாகனங்களையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், நகர செயலாளர் அன்பு, பேரூராட்சி தலைவர் சரவணன், பேரூராட்சி செயல் அலுவலர் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை மத்திய ஒன்றியத்தில் உள்ள படப்பள்ளி, நொச்சிப்பட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மத்திய ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினருமான KP முனுசாமி பங்கேற்று பூத் கமிட்டி முகவர்கள் சரிபார்த்தல் பணி நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த KP முனுசாமி கார்ட்டூன் வெளியிட்டதற்காக விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் தமிழகம் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்திற்கு முழுமையான நிதி மத்திய அரசிடமிருந்து கிடைக்கும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியது இந்தி பேசாத மாநிலங்களை முழுவதையும் மிரட்டுகின்ற வகையில் உள்ளதாக தெரிவித்தார். அதிமுக மதச்சார்பற்ற கொள்கை உடையது, அனைத்து மதங்களையும் ஒரு முகமாக பார்க்கின்ற கட்சி. தங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு யார் வருகிறார்களோ அவர்களோடு நல்ல முறையில் வலுவான கூட்டணி அமையும் என்று கூறினார். யாராவது தாய் தந்தையை மறப்பார்களா? பெற்ற தாயும் தந்தையும் மறப்பார்களா? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த மாபெரும் இயக்கத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை கட்டி காத்து வளர்த்து கட்டுக்கோப்பாக எங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இவர்கள் இருவரும் இந்த இயக்கத்திற்கு தாயாக தந்தையாக இருக்கின்றவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற தலைவர்கள் யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள். விஷமத்தனமாக எங்களுடைய இயக்கத்தை எப்படியாவது வலுவிழக்க வேண்டும் என்பதற்காக இட்டுக்கட்டுகின்ற கதைகள் இவை அனைத்தும். நேற்று வேலூர்ல நடந்த பாசறை கூட்டத்துல EPS கட்சி கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அடுத்து பிஜேபி கூட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரு விசித்திரமான கேள்வியை கேட்கிறீர்கள். யதார்த்தமான உண்மையை தான் எங்களுடைய கழகத்தின் பொதுச் கேட்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை வேறு, மற்ற கட்சியினுடைய கொள்கை வேறு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை மதசார்பற்ற கொள்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.